ஆக்சுவலி இந்த பொசிஷன் வந்து நீங்கள் போன வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்லி இந்த இதை கொடுத்தேன். ஆனால் யாருமே வந்து கமெண்ட் செக்ஷன் இதுக்கான ஆன்சர்ஸ் போடலை. அண்டு 169 தான் வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் 2 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. இது வந்து எனக்கு வந்து டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலி அந்த 169 வியூவர்ஸ்க்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பார்த்துருக்கீங்க பசில்ஸ் வந்து. ஆனால் பட் சால்வ் அது பதிலாக சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் அனுப்புங்க. அப்போ தான் கரெக்டாக தப்பான்னு தெரியும். அண்டு இந்த 2 பேர் லைக் பண்ணதுக்கும் தேங்க்ஸ். அண்டு இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணீங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சர்ஸ்லாம் போட்டிங்கன்னா அது எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. நான் சாரி கேட்டுக்கிறேன். நானே வந்து நேத்திக்காச்சும் இந்த வீடியோ போட வேண்டியது ஒரு பிரச்சனைன்னு நேத்திக்கு போடாமல் இன்றைக்கி போடுறேன். இனிமேல் இந்த மாதிரி ஆகிடாது. சரி, நம்ம வளவன்னு பேசாமல் போயிடுவோம். ஆனால் பட் உங்களுக்கு செஸ்ஸே தெரியல அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கான வீடியோ கூட நாங்கள் போடுறோம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ சொல்யூஷனுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து குயின் மூவ் டு G6. இப்போ இங்கே வச்சோம்னா டேரெக்டாக நம்ம செக் இருக்கு. ஒருவே கிங் மூவ் டு F1 மூவ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம புஷ்ஷப்பை எடுத்துகிட்டு வந்து D3 வைப்போம். மறுபடியும் ஒரு செக் கொடுக்குறோம். கிங்குக்கு வந்து எந்த பாக்ஸுமே மூவ் பண்ண முடியாது. உடனே அவங்க ரூக் எடுத்து E2 தான் வைக்கணும். அப்படி வச்சுட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து எப்படினாலும் ரூக்கை நீங்கள் வந்து கட் பண்ணுவீங்க பிஷப் வச்சு. உடனே கிங் ஹேஸ் டு கேப்சர் த பிஷப் கேப்சர். உடனே நம்ம குயின் எடுத்து ஹார்ஸை கேப்சர் பண்ணுவோம். நமக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் நமக்கு ஆப்னு போயிடும். ஒருவேளை இன்கேஸ் இந்த பொசிஷன்லேயே இப்படி நம்ம செக் இங்கே குயின் டு G6 வைக்கும் போது ஒருவேளை ஆப்னண்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டா அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, புஷ்அப் வந்து ஹார்ஸை கேப்சர் பண்ணிடும். உடனே புஷ்அப் ஹார்ஸ் கேப்சர் பண்ணோடனே மறுபடியும் இப்போ வந்து எப்படியுமே வந்து பேக் தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மூவே இங்கே வைப்பாங்க. ரூக் மூவ்ஸ் டு G1. உடனே வந்து நம்ம இங்கே வச்சிட்டோம்னாவே F5 குயின் மூவ்ஸ் டு F5. இந்த பொசிஷன் நம்ம வந்து அட்வான்டேஜ் பேக் தான் இருக்குது. இல்லை இதுவும் வைக்கல அப்படின்னா அடுத்த இப்போ வந்து நம்ம குயின் மூவ் டு G6 செக் வச்சுட்டு ஒருவேளை அவங்க குயின் வச்சு பிளாக் பண்ணாங்கன்னா குயின் மூவ் டு G3னா இங்கேயுமே நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்துடலாம். அந்த ஹார்ஸ் வந்து எடுத்துடலாம். சரி, புஷ்ஷப் வச்சு ஹார்ஸ் எடுத்துடலாம். இப்படி தான் இப்பயுமே வந்து பிளாக் தான் அட்வான்டேஜஸ் ஜாஸ்தி. இதுதான் வந்து ஆக்சுவலாக அதோட ஆன்சர். யார் யார் கரெக்டாக வந்து இதுக்கு யோசிச்சிருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்த பசங்க சந்திப்போம்.